தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்ட ஐடி ஊழியர்கள் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்எஸ்புரத்தில் இயங்கி வந்த தனியார் ஐடி நிறுவனம் முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதாக ஊழியர்கள் புகார் மனு அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவை ஆரசூரம் பகுதியில் இயங்கி வந்த போக்கஸ் எமர்டிக் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் கோவையைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சுங்கம் கிளை, ஆரசூரம் கிளை மற்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோமிலும் பணியாற்றி வருகின்றார்கள். இவர்களின் பணி என்பது அமெரிக்காவில் உள்ள மாணவர்களுக்கு இணையதளம் மூலம் வகுப்புகள் எடுப்பது. இந்த கம்பெனி 12 ஆண்டுகளுக்கு முதல் 2 ஆண்டுகள் வரை பணிபுரியும் ஊழியர்கள் உள்ளனர். இந்நிலையில் திடீரென நேற்று ஒரு மின்னஞ்சல் மூலமாக இந்த கம்பெனியில் பணிபுரியும் அனைவருக்கும் கம்பெனி மூடப்படுவதாக மின்னஞ்சல் அனுப்பியுள்ளனர். அதற்கான விளக்கம் முழுமையாக வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. HR1 மூலம் பார்க்கும் பொழுது கடந்த 3 மாதங்களாக பணி செய்யவில்லை என்றும் வருகை பதிவேட்டில் இருக்கிறது. ஆனால் கடந்த 3 மாதங்களாக ஊழியர்கள் அனைவருமே ஊதியம் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிறுவனத்தை மூடியுள்ளனர். இந்த மாதம் பணிபுரிந்ததற்கான ஊதியங்கள் எதுவும் தற்பொழுது வரை வழங்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஊழியர்கள் யாவருக்கும் தொழிலாளர்கள் உரிமை வழங்கப்படவில்லை. இதனால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்கஸ் எடிமேட்டிக் நிறுவனத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்தனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் இங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.